ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமத்பவா அஞ்சனாகர்ப்ப சம்பூத வாயுபுத்ரோ நமோஸ்துதே. வணக்கம் உறவுகளே. நலமா வளமா வளமோடு வாழுங்கள். பாடல் பெற்ற ஆஞ்சநேயர். பாரத தேசமெங்கும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. அதிலும் குறிப்பாக ஆழ்வார்களால் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மிக அதிகம். வித்தியாசமாக ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கு, நம்ம சிதம்பரத்தில் இருக்கு. ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வராங்க. தில்லை கோவிந்தராஜ சுவாமி ராமனாக காட்சியளிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் வரும்பொழுது கிருஷ்ணராகவும், குலசேகர ஆழ்வார் வரும்பொழுது ராமனாகவும் காட்சியளித்தார். அதன் மேல் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் சேவித்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குலசேகர ஆழ்வார் பாசுரத்தில் ஒரு வரி வரும். தில்லை நகர் சித்திரக்கூடன் தன்னுள் திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை அப்படின்னு கோவிந்தராஜ சுவாமி குலசேகர ஆழ்வாருக்கு தில்லை சித்திரக்கூடத்தில் திரள் விலங்கு மாருதியோடு காட்சியளித்தார். ஆமாங்க, அதன் காரணமாக கோதண்டராம சுவாமி கோயில், சிதம்பரத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த கோயில் தெரிஞ்சிருக்கும். அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, 4 மாட வீதிகளில் மேல வீதியும் வடக்கு வீதியும் இணையக்கூடிய இடத்துல இருக்கு. கஞ்சி தொட்டி முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு தனி காணொலி போடுவோம். அந்த மேல வீதியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் சன்னதிக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா வலதுபுறத்தில் தெற்கு நோக்கி நிற்பார். வேற எங்கேயும் நீங்க அந்த மாதிரி பார்க்க முடியாது. தெற்கு நோக்கி காட்சி அளிப்பவர் தான் திரள் விலங்கு மாருதி. நிறைய பேர் அந்த சன்னதிக்கு போயிருப்பாங்க, ஐயாவை பார்த்துருப்பாங்க. அது மட்டுமல்ல, அங்கேயே தியானம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும், அதெல்லாம் செய்திருப்பாங்க. ஆனால் அவர் பாடல் பெற்ற ஆஞ்சநேயர் அப்படின்னு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, சிதம்பரம் அப்படின்னாலே ரகசியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவ்வளோ விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு அங்க. அதிலும் குறிப்பாக சைவ வைணவ விவரங்கள் ஒருங்கிணையப்பட்டு அதன் காரணமாக விவாதிக்கப்பட்ட பல கருத்துக்கள் உடையது அந்த ஸ்தலம். தில்லை கோவிந்தராஜ சுவாமிக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதில் முடிந்த விவரங்கள் அங்கும், முடியாத விவரங்களை கோதண்டராம சந்நிதியிலே தான் செய்துக்கிட்டு வர்றது பழக்கம். இரண்டும் ஒரே தேவஸ்தானத்துக்கு உட்பட்டது தான். அதில் காட்சி அளிக்கக்கூடியவர் தான் திரள் விலங்கு மாருதி. குலசேகர ஆழ்வாரால் பாடல் பெற்றவர். மந்திர சித்திக்கு மிகவும் அற்புதமான நபர். எந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு பலிக்கணும் அப்படின்னாலும் அவர்கிட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா போதும், உடனே சித்தியாகும். கண் கூட பார்த்துருக்கேன் நான். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையை துவங்கியதே அங்கிருந்து தான். என் மனைவியை முதலாக பெண் பார்த்தது அந்த சந்நிதியில தான். அது மட்டுமில்லை, பல ஆஞ்சநேயர் உபாசகர்களை ஐயா உருவாக்கியிருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் அடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். ஆரம்பத்தில் அடியேன் அந்த சன்னதியோட தொடர்பு வைக்கும் பொழுது அப்போ இருந்த பட்டர் ராமன் பட்டர்னு பேர். அற்புதமான நபர். இந்த ராமன் பட்டாச்சாரிகிட்ட ஐயா அற்புதமாக பேசுவாங்க. ஐயா மேலே அவ்வளோ ஈடுபாடு கொண்டவர். இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்கிற பலருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், நினைவிருக்கலாம். அவரால் திரள் விலங்கு மாருதியுடைய தகவல்கள் நிறைய நான் கிடைக்கப்பெற்றேன். அப்போல்லாம் இவ்வளோ தீவிரமான ஆன்மீக விவரங்களோ
ஐயாவுடைய விவரங்களோ எனக்கு கிடையாது. இயல்பான சராசரி மனுஷன் தான் நான். இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. என்னோடு மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சிதம்பர ரகசியங்கள் அப்படிங்கிற பேரில் நான் அறிந்த அனைத்து தகவல்களையும் காணொலியாக பதிவிட்டு வரேன். யார் ஒருவர் மந்திர உபாசனைகள் சித்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்தலத்திற்கு நேரடியாக வந்து கோதண்டராம சுவாமி சன்னதியில் இருக்கக்கூடிய திரள்விலங்கு மாருதிகிட்ட அவங்களுடைய கோரிக்கைகளை விண்ணப்பமாக வைத்திடும் பொருட்டு கைமேல் பலன். நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆஞ்சநேயர் உபாசகர்களை உருவாக்கியிருக்காங்க. பாடல் பெற்ற ஆஞ்சநேயராக ஆழ்வாருக்கு காட்சி அளித்தது மட்டுமன்றி இன்று வரை அடியேனை போன்ற பலருக்கும் வழிகாட்டியாக விளங்குகிறார் திரள்விலங்கு மாருதி. சிதம்பரம் வரக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அவசியம் மேல வீதியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயிலுக்கு போய் தெற்கு நோக்கி காட்சி அளிக்கக்கூடிய திரள்விலங்கு மாருதியை அவசியம் எல்லாரும் சேவிக்கணும். இவரை பற்றி இன்னும் சில தகவல்கள் இருக்கு. அடுத்தடுத்த காணொலியில் அதை நான் பதிவிடுறேன். இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு சந்தர்ப்பம் இருக்கிறவங்க அவசியம் போயிட்டு வாங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க ஐயாவுக்கு ரொம்ப உகந்தமான விவரங்கள். பஞ்சபர்வம்னு சொல்லுவாங்க, பெருமாளுக்கு உகந்த நாட்கள். அதாவது மாதத்தின் 2 ஏகாதசி, அமாவாசை பருவம் மற்றும் தமிழ் மாதத்தின் முதல் நாள். இதோடு கூட ராகுகால வேலையும் அஷ்டமி திதியும். நீங்க எதுலையாவது பாதிக்கப்பட்டு யாருக்கிட்டையாவது ரொம்ப மனு வருத்தத்திற்கு உள்ளானீர்கள்னா ஐயாட்ட நேராக போய் ராகுகாலம் வரக்கூடிய நேரத்தில், அதுலேயும் அஷ்டமி திதியில் ராகுகாலம் வந்தது அப்படின்னா அன்று ஐயாட்ட ஐயா நான் பாதிச்சுட்டேன், இதுலேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு முறையிட்டீங்கன்னா உடனே காப்பாற்றுவார். கைமேல் பலன். அவ்வளோ சிறப்பு மிக்கவர் திரள்விலங்கு மாருதி. இந்த காணொலியை கண்டுகிட்டு இருக்கிறவங்க அவசியம் ஒரு முறை சென்று சேவித்திடுங்கள். எண்ணங்கள் ஈடேறும். என்றும் வரக்கூடிய காலங்களிலும் இறை அருள் இருக்கும் பட்சத்தில், இறைவன் அனுமதிக்கும் பட்சத்தில் சிதம்பர ரகசியங்களை தொடர்ந்து பதிவிடுகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்றும் உங்களுக்காக நான், உங்களோடு மட்டும்தான்.